Hi, this is Ashwin Alapan. Welcome to our channel, Tattales. Today இந்த வீடியோல நம்ம வந்து புது லொகேஷன் மாறியாச்சு. ஸோ இங்கே வியானுக்கு பார்த்த ப்ரீ ஸ்கூல் எப்படி இருந்ததோ, ப்ரீ ஸ்கூல் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இங்கே இருக்குது அண்ட் அதுக்கு நம்ம என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் அவனோட ப்ரீ ஸ்கூல் முடிஞ்சதும் அவனோட யூஷுவல் ரொட்டீன் எப்படி இருக்கும் அண்ட் இன்னைக்கு நாங்கள் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறோம் இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ ஸ்கூல் வந்து நம்ம 2 மைல் ஸ்கூலில் வந்து பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போய் விடுறதுக்கு எல்லாம் பக்கமாக இருக்கும். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. நம்ம வந்து ஸ்கூல் பேஸ்டு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அவன் லேர்ன் அண்ட் ப்ளே மாண்டசரின்னு ஒன்று போயிட்டு இருந்தான். ஸோ மாண்டசரி பேஸ்ட், பட் அது ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ், நிறைய கிளாஸ் ரூம்ஸ் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இன்னொரு இது வந்து ஃபேமிலி பேஸ்டு அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஹோம் பேஸ்டு ஸ்கூல் மாதிரி ஒரு வீடு வந்து செட் பண்ணி அதுக்கு அவங்க லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் வந்து ஒரே கிளாஸில் இருப்பாங்க. இது மாதிரி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய அப்பார்ட்மெண்ட் டூர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணணும்னா எந்த மாதிரிங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதே மாதிரி ப்ரீ ஸ்கூல் சேர்க்கும் போது 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து கேட்பாங்க. ஒன்று வந்து நம்ம குழந்தைங்களோட இம்யூனைசேஷன் ரெக்கார்ட் கேட்பாங்க. ஸோ அந்த வேக்சினோட ரிப்போர்ட் வந்து நம்ம அவங்க கிட்ட ஒரு காப்பி கொடுக்கணும். அண்ட் அவங்களும் ஒரு ஃபார்ம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நம்மளோட டாக்டர்ஸ் கிட்ட, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இங்கே ஒரு டாக்டர் வச்சுருப்போம், ஃபேமிலி டாக்டர் மாதிரி. ஸோ அவங்க கிட்ட நம்ம போய் அவன் எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி, அண்ட் இப்போ லாஸ்ட் வரைக்கும் அவனுக்கு என்னென்ன வேக்சின் தேவையோ அது எல்லாமே நம்ம போட்டிருக்கோமா, இந்த மாதிரி ஒரு ஃபுல் லிஸ்ட் வந்து அவங்க கிட்ட நம்ம கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு போகணும். ஸோ இந்த ரிப்போர்ட் தான் வந்து இங்கே ரொம்ப மெயினாக கேட்பாங்க. ஸோ இது தவிர மற்ற எல்லாமே வந்து ஜென்ரலானது தான். எமர்ஜென்சிக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அண்ட் நமக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹேண்ட் புக் கொடுப்பாங்க, ஸ்கூலோட ரூல்ஸ் இதெல்லாம் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குழந்தைங்களை பற்றி இங்கே நிறையவே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் போனால் அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்க, அவங்களுக்கு எதுவும் ஃபுட் அலர்ஜிஸ் இருக்குதா, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5 to 6 பேஜ் இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அண்ட் டாக்டர் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். அது போக நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இதுதான் இந்த 3. ஃபர்ஸ்ட் வியானை வந்து ப்ரீ ஸ்கூல் சேர்க்கும் போது அவனுக்கு வந்து 2.8 years இருந்தான். ஸோ வந்து அதெல்லாம் எதுவும் பண்ணல, பட் போயிட்டான். இப்போ வந்து அவனுக்கு ஒரு லாங் கேப் ஆகிட்டு, நம்ம இந்தியாவுக்கு வெக்கேஷன் போயிட்டு வந்தோம். ஸோ எல்லாம் போயிட்டு வந்தனால அவனுக்கு ஒரு லாங் கேப் ஆகி இப்போ வந்து கொஞ்சம் போகிறதுக்கு இதாக இருந்தது. பட் ஓகே, வெளியே வரைக்கும் கொஞ்சம் அழுதுகிட்டே போனான். பட் உள்ளே போய் வந்து அவன் ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இப்போ ஹாஃப் டே ப்ரோக்ராம்னா நம்ம வந்து பெருசாக எதுவும் கொடுத்து விட தேவையில்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்நாக். ஆனால் ஸ்நாக் அங்கேயே ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது தவிர இப்போ நம்ம லஞ்சு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபுல் டே இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட் கொடுத்துடணும். அண்ட் எப்போவுமே ஹாஃப் டே ஃபுல் டே எதுவாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ், ஒரு சாக்ஸ், அண்டர்வியர் இது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்து விட சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணுறான். ஸோ அவனை ஃபர்ஸ்ட் டே ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு போகிறனால கொஞ்சம் வந்து சேடாக போயிட்டுருக்கான். இது வந்து ஒரு மாண்டசரி பேஸ்டு ப்ரீ ஸ்கூல் தான். இது வந்து ஒரு ஹோம் பேஸ்டு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடை வந்து ஸ்கூல் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ளே ஏரியா எல்லாமே வச்சு. வியான் இப்போ போயிட்டு இருக்கிறது ஹாஃப் டே ப்ரோக்ராம். ஸோ இது மார்னிங் 8:30க்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 11:45 கிட்ட வந்து விட்டுருவாங்க. ஸோ நம்ம போய் பிக் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்கூல் வந்து வீட்டிலேருந்து 0.8 மைல்னால நம்ம ஒரு 4 to 5 minutes வந்து அங்கே ரீச் ஆகிடலாம். ஸ்டிக்கர்ஸ் கொடுத்தாங்களா? வியான்னு நேம் எழுதியிருக்காங்க பார்த்தியா? நோட். எதில் நீ எனக்கு வியான்னு தெரியணும்ல எல்லாருக்கும், அதனால ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஆமாம், சாங் பாடினாங்களா? வேற என்ன பண்ணீங்க இன்னைக்கு? வெளியே போய் விளையாண்டியா? நல்லா இருந்ததா ப்ளே ஏரியா? வேற என்ன பண்ணீங்க? எதுவும் பேப்பர்ல கலர் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணீங்களா? ஓகே. வேறம்மா என்ஜாய் பண்ணியா? நல்லா இருக்குதா அந்த ஸ்டிக்கர்ல என்ன எழுதியிருக்காங்க? வியான் எழுதிருக்காங்களா? காமி. சூப்பரா இருக்கு. போலாமா? மம்மி மிஸ் பண்ணியா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஓகே, போலாமா? Can you show me a sticker? Wow.
வியான் போகிற இந்த 3 இயர்ஸில் வந்து அவனுக்கு மாண்டசரி ப்ளே இருக்கும், ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறது, டாய்ஸ் ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு அவுட்டோர் ப்ளே, ஸ்நாக் டைம், லாஸ்ட்டாக முடிகிறதுக்கு முன்னாடி வந்து சாங்ஸ் பாடுறது. இது கிறிஸ்டியன் பேஸ் ஸ்கூல்னால ஸோ அது ரிலேட்டடாக வந்து அவங்க சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு தென் கிளம்பி வர மாதிரி வச்சுருக்காங்க. தென் வீட்டுக்கு வந்ததும் இப்போ நம்ம புதுசாக வீடு மாற்றிருக்கோம். ஸோ கார்டன் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கனால அவன் வந்து ரொம்பவே கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கான். ஸோ எவ்ரிடே வந்து ஏதாவது சீட் போடுறது, பிளான்ட்க்கு வாட்டர் பண்ணுறது, இது மாதிரி. ஸோ அவன் வந்ததும் வந்து செக் பண்ணிட்டு இருந்தான், எந்த இதெல்லாம் க்ரோ ஆகிருக்கு, புதுசாக ஏதாவது செடி வந்திருக்கா, அது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போவான். ஸோ உள்ளே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ப்ளே பண்ணிவிட்டு கலரிங் பண்ணிவிட்டு இது மாதிரி டைம் போயிடும். அண்ட் இப்போ வியான் இருக்கிற ஸ்டேஜில் ஒரு 3 to 4 இயர்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ப்ளே பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஏதாவது செல் பண்ணுற மாதிரி அந்த ப்ரிட்டன் ப்ளே வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அதை காப்பி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஜூஸ் மேக் பண்ணி என்னோட ஷாப்க்கு வாங்க, என்னோட ஜூஸ் டேஸ்ட் பண்ணுங்கள், இது இவ்வளோ $, இது மாதிரிலாம் சொல்லி ப்ளே பண்ணிகிட்ருப்போம். தென் வியானுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுறது. ஸோ எவ்ரிடே பேக்கேஜ் வருமானு கேட்பான். எவ்ரிடேலாம் வராது, நம்ம ஆர்டர் பண்ணால் தான் வரும். ஸோ இந்த பேக்கேஜில் வந்து நம்ம ஷெயினில் கொஞ்சம் வீடு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ யூஸ்வலாக ஷெயினில் வந்து எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ $1 இல்லை அதை விட கம்மியாக 58 cents கூட ஒரு நல்ல நல்ல ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன பொருள் வந்து நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து கிச்சன் ரிலேட்டட், தென் பாத்ரூம் க்ளீனிங், அதுக்காக ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, ஆயில் ப்ரூஃப் ஷீட்ஸ், இது மாதிரி எல்லாமே வந்து கிச்சன், பாத்ரூம், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக முக்கியமாக. ஷெயினில் வந்து எனக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, பட் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் சின்ன சின்ன பொருள்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நிறைய யூனிக் ஐட்டம்ஸ் ஆல்சோ வச்சுருப்பாங்க. அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ ரொம்பவே சீப்பாக இருக்கிறதுனால நான் யூஸ்வலாக வீட்டுக்கு தேவையான அந்த ஆர்கனைசர்ஸ், கிளீனிங் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நான் இங்கே கொஞ்சம் வாங்குவேன். வியான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்காகவே வந்து இன்னைக்கு கேரட் கேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இப்போ அவன் ரெடியாக இருக்கான். டுடே நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்? Carrot cake. Today we are gonna make carrot cake. Carrot cake. Carrot cake. Carrot cake. Okay, maida. अब क्या करते माना? டுடே நம்ம ஒரு பேசிக் கேரட் கேக் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 1 cup மைதா, அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட், சினமன் பவுடர், தென் ஸ்பைஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இதுக்கு நிறைய வரணுங்கிறதுக்காக ட்ரை ஜிஞ்சர், அப்புறம் நட்மக், இது மாதிரி ஸ்பைஸ் பவுடர்ஸ் இல்லை ஆல் ஸ்பைஸ் பவுடர்ஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். வியானுக்கு வந்து இந்த மாதிரி கேக் பேக் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால சரி அவனுக்காக வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதாவது பண்ணுறது. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஹெல்த்தியான மஃபின்ஸ் அது மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறனால ஒரு ஸ்வீட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு மைதா, சுகர் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு கேரட் கேக் பண்ண போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வெட் இன்க்ரீடியன்ஸ். இந்த பவுல் we need half cup oil. Yeah, that's the half cup. This is the half cup. இந்த ரெசிபிக்கு வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணுறோம். அது கூட ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், தென் எக்ஸ், அதுக்கப்புறம் ஆப்பிள் சாஸ் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம அது கொஞ்சம் இன்னுமே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால ஆப்பிள் சாஸ், அதுக்கப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், லாஸ்ட்டாக வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் வந்து ஆட் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இதுக்கு நம்ம நார்மல் பீட்டர் வச்சு கூட யூஸ் பண்ணாலும் நல்லா தான் வரும். அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் அவன் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நமக்கு குக்கர் இது மாதிரி எதில் வச்சாலும் ஸோ சேம் அதே மாதிரி தான் நமக்கு வந்து கேக் கிடைக்க போகுது. ஸோ குக்கரில் வைக்கிறது இல்லை அந்த பேனில் வைக்கிறது, ஸோ எந்த மெத்தட்னாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கேக் மேக் பண்ணுறதுல வந்து மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தாலே அது ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் வரும். ஃபைனலாக இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட நம்ம கிரேட்டட் கேரட்டும் ஆட் பண்ணிவிட்டு தென் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட இந்த வெட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு 350 degree Fahrenheit ஒரு 30 to 40 minutes வந்து இது பேக் பண்ணால் ரெடி ஆகிடும். இந்த கேரட் கேக் வந்து நம்ம யூஸ்வலாக கடையிலலாம் வாங்கி சாப்பிடும்போது நிறையவே நட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நான் ஆட் பண்ணல. நட்ஸ் ஆட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம டோஸ்டட் நட்ஸ் தான் ஆட் பண்ணிக்கணும். வால்நட் அது மாதிரி எல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அண்ட் மேலே வந்து நம்ம க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறது, நம்ம கேக்லாம் மேலே க்ரீம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து க்ரீம் சீஸ் அண்ட் பட்டர் சுகர் ஆட் பண்ணி நம்ம மேலே ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணணும். பட் இன்றைக்கி யாரும் வீட்டில் வந்து க்ரீம் எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் இன்றைக்கி க்ரீம் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கேக் மட்டும் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ அப்படி க்ரீம் பண்ணணுன்னா அதுக்கான ஃப்ராஸ்டிங்க்கும் என்ன ஐட்டம்ஸ் தேவை, எவ்வளோ பண்ணணும்னு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கேக் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இதை 350 டிகிரி ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை. இதை வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரை நான் பேக் பண்ண போகிறேன். வியான் ஸ்கூலெல்லாம் போயிட்டு வந்தனால ரொம்ப டயர்டாகி இது செட் பண்ணிட்டு இருக்கும் போதே போய் தூங்கிட்டான். ஸோ எந்திரிச்சு வந்ததும் வந்து கேரட் கேக் எங்கே அப்படின்ட்டு வந்தான். ஸோ வந்ததும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். எப்படி இருக்கு வியான்? நல்லா இருக்குதா? ஆமாம். ரொம்ப குயிக்காக நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு மாய்ஸ்ட் கேரட் கேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்வலாக சாப்பிட்ற ஸ்பாஞ்ச் கேக்குக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். ஸோ இதுக்கப்புறம் நிறையவே கலரிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ளேலாம் பண்ணிவிட்டு வெளியே போய் பிளான்ஸ்க்கு வாட்டர்லாம் ஊற்றிட்டு திரும்ப நைட் வந்து கிச்சனுக்கு வந்து தோசை ஊற்ற வந்துட்டான். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் தோசை மேக் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.